ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற யாவரும் அவர்கள் நித்திய ஜீவன் அடையணும். அப்படியா அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும். அது தேவனுடைய சித்தம். கேட்டு பாருங்க, 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பங்கடைவார்கள். ஹல்லேலூயா. இரண்டாம் மரணமாகிய அந்த ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் தீர்க்கப்பட மாட்டார்கள். 76ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைக்கும் என்றான். ஹல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? அவனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக அவர் மரண ஆக்கினை அடைந்தார். அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படும்படியாக எனக்காக அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எனக்காக இப்பொழுது பிதாவிடத்துல அவர் பரிந்து பேசி இருக்கிறார். அந்த நித்திய ஜீவன்களுக்கு பங்காளர்களாய் நாங்கள் அவருடைய சமூகத்துல ஏறெடுக்கப்படுவோம். நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. நான் திரும்பி வந்து உங்களை அந்த ஸ்தலத்துக்கு அழைத்து கொண்டு போவேன் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.